வெல்கம் டு சித்தூஸ் கிளிப் தமிழ். இன்றைக்கி வந்து சூப்பரான சுவையான ஒரு சாம்பார் தான் இன்றைக்கி வைக்க போகிறேன். முருங்கைக்காவும் பீர்க்கங்காவும் கலந்த ஒரு சாம்பார். நான் முருங்கைக்காயோட பீர்க்கங்காயும் சேர்த்து எடுத்துருக்கேன். 2 காயுமே சாம்பாருக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். இப்போ ஒரு 150 கிராம் பருப்பை வந்து 4 தடவை கழுவிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் எண்ணெய், ஒரு 3 பல் பூண்டு போட்டுட்டு தண்ணி பருப்பு முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 3 விசில் வெட்டி இறக்கி தண்ணி அடுப்பில் ஒரு கடாயை வச்சுருக்கேன். அது சூடானோன்னா தாளிக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் சும்மா கொஞ்சமாக பேருக்கு கொஞ்சம் கடுகு, ஒரு 1/4 சிட்டிகை கடுகு, ஒரு 1/2 சிட்டிகை வந்து வெந்தயம். இந்த வெந்தயம் வந்து நீங்கள் தூள் பண்ணி போட்டாலும் பரவாயில்ல, இல்லை இப்படி தாளிக்கும் போது போட்டாலும் பரவாயில்ல. அந்த வாசனை நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் குழம்பு சாம்பாருக்கு. ஒரு 1/4 சிட்டிகை சீரகம். இதெல்லாம் நல்லா போட்ட உடனே பொரியணும். எல்லாமே பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், பெருசாக கட் பண்ணியிருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 10-15 போல் சின்ன வெங்காயம். பூண்டு வந்து அதிகம் இல்லை, ஒரு 3-4 பல் பூண்டு போட்டிருக்கேன். பருப்பில் ஒரு 3 பல் போட்டிருக்கேன், அதனால் இது கம்மியாக போட்டால் போதும். சின்ன வெங்காயம் சாம்பாருக்கு நல்ல ஒரு மணத்தை கொடுக்கும். பெரிய வெங்காயம் வந்து ஒரு நல்ல ஒரு இனிப்பு கொடுக்கும். இது ரெண்டும் கலந்து நல்லாயிருக்கும். வெங்காயம் ரொம்ப கண்ணாடி பதமெல்லாம் போகணுன்ட்டு இல்லை, ஒரு அரை பதம் வந்ததுக்கப்புறமா தக்காளி 2 தக்காளி, பச்சை மிளகா வந்து 2 பச்சை மிளகா, சின்ன குட்டி பச்சை மிளகா, கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் சாம்பாரில், அதுக்காக அந்த பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். ஒரு காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா சாஃப்டாகணும். பெருங்காயத்தூள் ஒரு 2 பிஞ்ச் போடுறேன். கட்டி பெருங்காயமாக இருந்தால் நீங்கள் பருப்பு வைக்கும்போது சேர்த்துக்கலாம். இப்போ காயெல்லாம் வெட்டினதை அலசி போட்டுக்கிறேன். பீர்க்கங்காவும் வந்து கொஞ்சம் நீட்டமான சைஸில் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி பீஸில் போட்டிருக்கேன். வெந்துருச்சுன்னா கொஞ்சம் கொல கொலன்னு ஆகி கொஞ்சம் ரொம்ப சாஃப்ட் ஆகிடும். அந்த பீர்க்கங்காய் முருங்கைக்காய் மாதிரி இருக்காது. சாம்பாருக்கு போடுற காய்கறிகள் எந்த காய்கறியாக இருந்தாலும் சரி, எண்ணெயில் இந்த மாதிரி ஒரு தடவை வணக்கிட்டு வச்சோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு மசாலாக்கள் சேர்த்துக்கலாம். நீங்கள் தனி அரைச்சி ஊற்றினாலும் பரவாயில்ல, இல்லை தனித்தனியாக போட்டாலும் பரவாயில்ல. மிளகாத்தூள், மல்லித்தூள்னு இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். 2 டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் போடுறேன். குழம்பு மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன் போட்டுட்டு 1 டீஸ்பூன் சாம்பார் பொடி போடுறேன். இது கடையில் வாங்கின சாம்பார் பொடி தான். எண்ணெயில் எல்லாம் சாம்பார் பொடி ரொம்ப வதங்க வேண்டாம். சும்மா 2 தடவை இப்படி பரட்டி விட்டுட்டு இந்த நம்ம பருப்பு வேக வச்ச தண்ணியை அதில் இருத்து விட்டுடலாம். அந்த பருப்பு வேக வச்ச தண்ணியை அதில் இருத்து விட்டு அதில் அந்த காய்கறியெல்லாம் வெந்துச்சுன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழம்பு ரொம்ப மணமாகவும் இருக்கும். இந்த பருப்பு தண்ணியோடு நல்லா கலந்து விட்டு காய்கறியெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி தேவைன்னா, காய் வேகிற அளவுக்கு உங்களுக்கு தண்ணி தேவைன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம தாளித்து விட்டு சாம்பார் வைக்கிறது கல்யாண வீடுகளெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வைப்பாங்க. இதில் வந்து அதிக தண்ணி சேர்த்தாலும் அவ்வளோ நல்லா இருக்காது, ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் நல்லா இருக்காது. இப்போ ஒரு 2 நிமிஷம் வந்து நான் அதை மூடி வச்சு எடுத்துருக்கேன். கொஞ்சம் காய் கொஞ்சம் ஒரு 1/4 வெந்திருக்கு. இப்போ நான் புளி தண்ணியை சேர்த்துக்கிறேன். புளி தண்ணி நல்லாவே கொஞ்சம் ஒரு 3 புளியாங்கொட்டை புளியை, அதிகம் புளி தேவையில்லை சாம்பாருக்கு. நம்ம அந்த புளிப்பு டேஸ்ட்டு நம்ம சாப்பிடும்போது தெரியணும், அவ்வளவுதான். புளிக்கிற மாதிரி நம்ம புளி ஊற்றினா அந்த டேஸ்ட்டே போயிடும். பாருங்கள், இந்த திக்னஸில் இருக்குது குழம்பு. காயெல்லாம் வந்து கொஞ்சம் பதமாக வெந்திருக்கு. இந்த பச்சை வாசனை, மிளகாத்தூள் பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லா கொதிச்சிருக்கு. இந்த டைமில் கொஞ்சமாக தேங்காய் ஊற்றிக்கலாம். தேங்காய் வந்து டேஸ்ட்டுக்காகவும் சாம்பாரோட திக்னஸ்க்காகவும் தான் நான் ஊற்றுறேன். நம்ம வீட்டில் வந்து கொஞ்சமாக வைக்கிறோம் சாம்பார், நம்ம 4 பேர்த்துக்கு அளவாக வைக்கிறோன்னா நீங்கள் தேங்காய் ஊற்றாமே வைக்கலாம், நல்லா தான் இருக்கும். தேங்காய் ஊற்றி ஒரு கொதி வந்துருச்சு. இதுக்கு மேலே நம்ம தண்ணி மட்டும் சேர்க்க முடியாது. ஆனால் உப்பு காரம் ஏதாவது கம்மியாக இருந்ததுன்னா அது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மேலே கொஞ்சமாக மல்லித்தூளை தூவிட்டு நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற அந்த பருப்பை எடுத்து இந்த டைமில் தான் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு ஒரு கொதி விட்டு இறக்கி பரிமாறலாம். ஒரு பக்காவான டேஸ்ட்டில் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.